ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா வீட்டு மாடு வந்து கன்று போட்டிருக்கு. ஓகேங்களா. சீம்பாலோட பயன்கள் யார் யாருக்கு தெரியும்னு தெரியல. சீம்பால்களை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் சீம்பால் வந்து ஒருத்தவங்களும் எப்படி செய்யணும்னு தெரியாது. நல்லா பார்க்கலாங்களா. இங்கே பாருங்கள், பால் எவ்வளோ கிட்டியமாக எவ்வளோ இருக்குது. ஃபஸ்ட்டு பாலை வடிகட்டிக்கலாம். ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் டஸ்ட் இருக்கும். இப்போ பால் கறக்கிறோம்ல, கறக்கையில் வந்து குப்பை ஏதாச்சும் விழுந்திருக்கும். ஓகேங்களா. அப்போ அதை என்ன பண்ணணும், நம்ம வடிகட்டிக்கணும் பாலை. ஓகேங்களா. பாலை வடிகட்டிக்கலாம். நல்லா நுர பொங்க இப்போ தான் கறந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, அதனால் நுர பொங்க இருக்குது பால். ஓகேங்களா. ஓகே, பாலை நம்ம வடிகட்டி வச்சுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு நுரை. நான் டஸ்ட்டு எதுவுமே இல்லை. ஓகேங்களா. நுரை மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து சீனி கலந்துக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா சீனி வந்து நம்ம கலந்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. சீனி ஒன்று, இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீனி போட்டுக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ, ஒருத்தராக வீடியோ எடுக்கிறதுனால ஒரு கையை வச்சுட்டு பண்ண முடியலை. ஓகேங்களா. சீனி வந்து நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சீனி கம்மியாக தான் இருக்குது, கவரோடே சாச்சிடலான் இருக்கேன். சீனி வந்து நல்லா கரைஞ்சிக்கணும். ஓகேங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரைஞ்சி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரைஞ்சிரும் நல்ல சீனி. இதில் வந்து நம்ம ஏலக்காய் மிக்ஸ் பண்ணுறதுனா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஸ்மெல் பிடிக்காது, அதுக்கு ஏலக்காய் அந்த மாதிரி ஃபுட் கலர் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் எதுவும் மிக்ஸ் பண்ணல, சீனி பால் மட்டும்தான். ஏன்னா பாலே வந்து எவ்வளோ ரீஸாக இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு டைம் வடிகட்டிக்கலாம். ஓகேங்களா. ஏன் வடிகட்டிக்கலாம்னா, நம்ம சீனியில் ஏதாச்சும் ஒரு டஸ்ட் இருக்கும்ல, சீனிலையும் வந்து டஸ்ட் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சீனி போட்டதுக்கப்புறம் பாலோட கலரே வந்து நல்லா மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட்டு. இதை வந்து டபுள் முறையில் நம்ம செய்யலாம். எப்படின்னா, எப்படி நீங்கள் டபுள் முறையில் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இருந்த வாளிலேயே பாலை ஃபில் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஃபில் பண்ணிவிட்டு 1 டைம், தொட்டி பக்கத்துலேயே இருக்குது, அதனால் 1 டைம் வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. தண்ணி நல்லா அந்த டைமில் இங்கே அப்படியே தண்ணி நல்லா கொதிக்க வச்சாச்சு. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா, திரும்ப அந்த பாலை வந்து வடிகட்டிக்கலாம் நல்லா. ஓகேங்களா. திரும்ப அந்த பாலை வந்து இன்னொரு டைம் நம்ம வடிகட்டிக்குவோம். ஏன்னா வடிகட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து குப்பை டஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக சாப்பிட கூட தோணாது. உண்மை தானே ஃப்ரெண்ட்ஸ். ஃபில் பண்ணிக்கலாம் பாலை நல்லா. ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இன்றைக்கி அதிர்ஷ்டவசமாக எனக்கு இந்த சீம்பால் கொடுத்து வச்சுருக்கு. எங்கள் அக்கா வீட்டு மாடு கன்று போட்டிருக்கு. இப்போ நம்ம ஃபில் பண்ணிட்டோங்களா. இப்போ நம்ம தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கோம். நல்லா தண்ணி கொதிக்குதுங்களா. இப்போ இந்த தண்ணியில் வந்து அப்படியே வச்சிடலாம். ஓகேங்களா. வச்சு ஒரு பிளேட்டை போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் தப்பன்னு கொதிச்சு. இங்கே பாருங்கள் நல்லா. இங்கே பாருங்கள், அதுக்கு நம்ம கை உள்ளேயே போகக்கூடாது. புரியுதுங்களா. இதுதான் பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் கட் பண்ணுவோம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், சாச்சா வரல பார்த்தீங்களா. இதுதான் பதம். இதை கொண்டு வந்து
கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம். எனக்கு கையில் ஒத்தைய வச்சுட்டு வேக கட்ட முடியல. இப்போ என்ன பண்ணுறோன்னா இது வந்து சைடெல்லாம் எடுத்து விட்டு இப்படிக்கு எப்படி வச்சுருவோம். ஓகேங்களா? எப்பயுமே சூடாக இருக்குது, பயங்கர சூடாக இருக்குது. குண்டா பாருங்கள் எந்த ரேஞ்சில் குண்டா மாறிடுச்சுன்னு பாருங்கள். இன்னும் விழ மாட்டேங்குது. மூடி வச்சிட்டோமா, நல்லா பாயில் ஆகி நீர் பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக பாயில் ஆகுதா. இது நல்லா வெந்து வரும் பதம். வெந்து வரப்போ பதத்தை நான் காமிக்கிறேன், எப்படி எடுக்கிறோன்னு சொல்லி அடுத்து பார்க்கலாம். ஓகே, மூடி வச்சுருவோம். வரமாட்டேன்ருச்சு, அதனால் கத்தி வச்சுங்க பாருங்க, கீழே குண்டால பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கேக் மாதிரி இந்த தூள் பீஸ் எல்லாம் எடுத்துருவோம். இங்கே பாருங்கள் எடுத்தால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் பீஸ் போட்டுருவோமா. இங்கே பாருங்கள் அப்படியே அல்வா கேக் மாதிரி எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த மாதிரி யார் இங்கே பாருங்க பீஸ் கேக் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? கேக் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? சிம்பாலு பாப்பா கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? இது மாதிரி யார் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இதோட பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், சீம்பாலோட பெனிஃபிட். ஓகே, ஐ லவ் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.